காலை வணக்கம். இது சனிக்கிழமை, ஆகஸ்ட் 31, 2024. முன்குறிக்கப்பட்ட வித்தின் ஒரு பகுதியாக இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உலகம் முழுவதிலும் உள்ள போதகர்கள் என்னை தொடர்பு கொள்கிறார்கள். சகோதரர் ஜோசப் பிரணாமின் கழுகுகள் ஒன்று கூடும் கடிதத்தை நான் படித்து வருவதால் அவர்கள் வருத்தமடைந்துள்ளனர். மேலும் அவர் வார்த்தையில் இருந்து விலகிவிட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். போதகர்கள் கடிதத்தை தவறாக மேற்கோள் காட்டுவதும், சகோதரர் ஜோசப் பிரணாம் எழுதிய கடிதங்களின் உள்ளடக்கம் குறித்து அப்பட்டமாக பொய் சொல்வதும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒளிநாடாக்களில் இருக்கும் எந்த மேற்கோளும் விமர்சகர்களிடமிருந்து நான் பெறுவது இது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. ஒவ்வொரு டேப்பில் உள்ள அனைத்தையும் நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒளிநாடாக்களை விரும்புகிறேன். எந்த மேற்கோளும் மற்றொரு மேற்கோளுடன் சண்டை போடுவதில்லை. இது எனக்கு வேதம். ஏன் என்றால் தேவனின் குரல் தூதர் மூலம் பேசப்பட்டது. கழுகு கடிதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த விஷயங்களை தூதர் கூறிய டேப்பில் நான் விமர்சக போதகர்களுக்கு காட்டும்போது தலைப்பை மாற்றுகிறார்கள். நான் விமர்சன போதகர்களிடம் இப்போது தூதர் சொன்னதை நம்புகிறீர்களா என்று கேட்டால் பதில் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் பொய்யான மேய்ப்பர்கள் மற்றும் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று அழைத்து கொண்டார்கள். அவர்களை நாம் பொய்யர்களாக கண்டோம். வேதம் வாக்கியம் மற்றொரு வேதத்தை எதிர்த்து போராடாது. இல்லை. சகோதரர் பிரணாம் எழுதியது. வார்த்தையிலிருந்து உண்மையின் ஒரு புள்ளி வந்து ஒரு நபர் தனது பார்வையை எதிர்பார்வையுடன் விளக்க முயன்றால் கேட்பவர் அவர் கற்றுக்கொள்ள கூடியதை கேட்கவில்லை, ஆனால் சொல்வதை மறுப்பதற்காக மட்டுமே கேட்கிறார். இப்போது நான் ஒரு நியாயமான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். வேதம் வேதத்தை எதிர்த்து போராட முடியுமா? வேதம் வேதத்துடன் முரண்படுகிறதா? வார்த்தையில் எதிர் சொல்லும் அல்லது மற்றதை எதிர்க்கும் சத்தியத்தை இரண்டு கோட்பாடுகள் இருக்க முடியுமா? இல்லை, அது அப்படி இருக்க முடியாது. ஆயினும் தேவனுடைய மக்களில் எத்தனை பேர் அந்த சத்தியத்திற்கு தங்கள் கண்களை திறந்திருக்கிறார்கள்? எனக்கு தெரிந்த வரையில் 1% கூட இல்லை. எல்லா வேதமும் தேவனால் கொடுக்கப்பட்டவை என்றும் கோட்பாடு, கண்டித்தல், திருத்தம் போன்றவற்றுக்கு அனைத்தும் லாபகரமானது என்றும் அறியவில்லை. எல்லா வேத வாக்கியங்களும் இவ்வாறு கொடுக்கப்பட்டால் ஒவ்வொரு வசனமும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது வளைந்துவிடும். லவோதிக்கியா சபைக்காலம் 7 சபைக்காலம் புத்தகத்தின் வெளிப்பாடு. இப்போது ஒரு நல்ல உதாரணம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மற்றும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கிறிஸ்துவ தண்ணீர் ஞானஸ்தானம் பற்றி பேசுகிறது. இருவரும் சொல்வது ஒன்றே. தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பு வரை நமது சபைகள் ஒரு வேதாகமத்தை மற்றொரு வேதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கும். வெளிப்பாடு இல்லை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செய்தியானது ஒன்றே. ஒரு வாய்ப்பு கொடுங்கள். இப்போது இங்கே 5 கட்ட ஊழியத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், சகோதரர் ஜோசப் பிரணாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுடன் நெருக்கமாக இருங்கள். சுவிசேஷ ஊழியராக இதை பற்றி நான் இப்போது உங்களை எச்சரிக்கிறேன். எந்த முட்டாள்தனத்தையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். எதையும் கற்பனை செய்யாதீர்கள். கிறிஸ்துவில் நீங்கள் சொல்வது சரிதான் என்று வார்த்தையின் உள்ளே இருக்கும் வரை அங்கேயே தரித்திருங்கள். அதுதான் நடக்கப் போகிறது. காரணம், நாம் ஜீவித்த காலத்திலேயே மிகவும் ஏமாற்ற யுகத்தில் இருக்கிறோம். முடிந்தால் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு அபிஷேகம் இருப்பதால் மற்றவர்களைப் போலவே அவர்களும் எதையும் செய்யலாம். பிதாவே, நாங்கள் எல்லா காலத்திலும் மிகவும் வஞ்சிக்கும் காலத்தில் ஜீவிக்கிறோம் என்று எச்சரித்தீர்கள். உலகில் உள்ள 2 ஆவிகள் மிகவும் நெருக்கமாக இருக்கும். அது முடிந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் மனவாட்டிகளை எங்களை வஞ்சிக்க முடியாது. நாங்கள் உமது வார்த்தையுடன் தரித்திருப்போம். நாங்கள் உங்கள் புதிய படைப்பு, மேலும் எங்களை வஞ்சிக்க முடியாது. நாங்கள் உங்கள் குரலுடன் தரித்திருப்போம். யார் என்ன சொன்னாலும் ஒவ்வொரு வார்த்தையையும் நிறுத்தி அதனோடு தரித்திருப்போம். நீங்கள் வழங்கிய வழியை தவிர வேறு வழி இல்லை. ஒளி நாடாக்களில் இது கர்த்தர் உரைக்கிறதாவது.
உங்கள் தீர்க்கதரிசி பூமியில் இருந்தபோது மணவாட்டிகள் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் அவரது மணவாட்டிகளை தொலைபேசி இணைப்பு மூலம் ஒன்றிணைத்தார். உங்களின் நியாயமான பேசும் வார்த்தைக்கு அவர் நம்மை ஒன்று சேர்த்தார். உங்கள் குரலை விட பெரிய அபிஷேகம் எதுவும் இல்லை என்று அவருக்கு தெரியும். இந்த அலைபேசியின் அலைகளுக்கு மேல் பெரிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சபையிலும் செல்லட்டும். சபையில் நாம் பார்க்கும் அதே பரிசுத்த ஒளி ஒவ்வொருவர் மீதும் விழுவதாக. உங்கள் மணவாட்டிகள் உங்கள் வருகைக்கு தேவையான அனைத்தும் உங்கள் தூதரால் உங்கள் மணவாட்டிகளுக்கு பேசப்பட்டு சேமிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டது. அது உங்கள் வார்த்தை. எங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் டேப்களுக்கு செல்லுங்கள் என்று எங்களிடம் சொன்னீர்கள். வில்லியம் மரியன் பிரணாம் எங்களுக்கு உங்கள் குரல் என்று சொன்னீர்கள். உங்கள் மணவாட்டிகள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான குரலாக உங்கள் குரலை வைப்பது எவ்வளவு முக்கியம் என்று கேள்வி உங்கள் மணவாட்டிகளின் மனதில் எப்படி இருக்க முடியும்? உங்கள் மணவாட்டிக்கு தேவன் இல்லையா? உங்கள் தீர்க்கதரிசி ஒரு கனவை எங்களிடம் கூறினார். அங்கு அவர் கூறினார், நான் இந்த பாதையில் மீண்டும் ஒரு முறை சவாரி செய்கிறேன். அதன் அர்த்தம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவரே, உங்கள் குரல் இன்று மீண்டும் ஒரு முறை வானொலி பாதையில் பயணித்து உலகம் முழுவதிலும் இருந்து உங்கள் மணவாட்டிகளிடம் பேசுகிறது மற்றும் அழைக்கிறது. ஞாயிறு மதியம் 12 மணிக்கு ஜெஃபர்சன்வில் நேரப்படி பிரணாம் கூடாரத்தில் எங்களுடன் இணைய நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். தேவனின் குரல் எங்களுக்கு செய்தியை கொண்டு வருகிறது. 65-0815 இதை அறியாமல் இருக்கிறாய். சகோதரர் ஜோசப் பிரணாம். படிக்க வேண்டிய வேத வசனம். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 19ஆம் வசனம் வரை. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 20ஆம் வசனம் வரை. ஜெஃபர்சன்வில் இந்தியானாவிலிருந்து அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம். www.branhamtabernacle.org மேலும் www.svfellowship.info